விளம்பர மாடல் திமுக என்ன செய்து தெரியும்? இப்படி பொருந்தா கூட்டணியா இந்த பாஜக கூட்டணி இருக்கிறதுனால இப்ப ஆட்சியில இருக்கிற இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக என்ன செய்து தெரியும்ல? பாஜக உள்ளுக்குள்ள ஒரு உறவு ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில இருக்கிற மாதிரி ஒரு டிராமா ஒண்ணு பண்ணிட்டு எதிர்கட்சியா இருந்தா போக முடியும்னு பலன் விடுறது, ஆளுங்கட்சியா வாங்க முடியும்னு கொடை பிடிச்சுக்கிட்டு கும்பிடு போடுறது. இது மட்டுமா? ஒரு ரைடு ஒண்ணு வந்துட்டா போதும், இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங், அதற்காக காட்டி டெல்லிக்கு போறது, அங்க ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடத்துறது. நல்லா நோட் பண்ணணும் மக்களே, அந்த மீட்டிங் அப்புறம் இஷ்யூ அப்படியே காணாம இருக்குமே. அதேதான் ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள், வெரி ராங் அங்கிள். இப்படி தமிழ்நாட்டுல இப்ப நடக்கிற இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை பார்த்துட்டு நாம எப்படி சும்மா இருக்க முடியும்? ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால் அவர் காப்பாற்ற நாடக மு.க. ஸ்டாலின் அங்கிளாக இருந்தாலும் அங்கிள் உங்களுக்கு மனசாட்சி ஒன்று இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அங்கிள். நீங்க நடக்கிற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா, நியாயம் இருக்கா, ஊழல் இல்லாம இருக்கா, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சொல்லுங்க மை டியர் அங்கிள், சொல்லுங்க. டாஸ்மாக் மட்டுமே இதுவரைக்கும் 1000 கோடி மேல ஊழல் சொல்றாங்க. அது மட்டுமா தப்பு நடக்குது? வேற எதெல்லாம் நடக்கல? உலகத்துல மிஸ்டர் கிளீன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். இத பார்த்து வாயில ஒரு கூட வயிறு வலி சிரிக்குது. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதுமா அங்கிள்? அப்படியே மூடி மறைச்சலாம் பாக்குறீங்களா? படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, வெளியில போற இடத்துல அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண்கள் கதறாங்க. அந்த கதறல் சத்தம் அவங்க காதுல கேக்குதா அங்கிள்? இல்ல வேற அப்பான்னு கூப்பிடுறாங்க சொல்றீங்க. வாட் இஸ் திஸ் அங்கிள்? இஸ் வெரி ராங் அங்கிள், இஸ் வெரி ராங். பெண்களுக்கு மட்டுமா பொய் வாக்கு கொடுத்து ஏமாத்துறீங்க? அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களை ஏமாத்துறீங்க, விவசாயிகளை ஏமாத்துறீங்க, பரந்தூர்ல பாதிப்பு வராதுன்னு சொல்லி ஏமாத்துறீங்க, மீனவர்களை ஏமாத்துறீங்க, போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்க ஏமாத்துறீங்க. ஐயோ